இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், தப்புவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களையும் அவர்கள் வாழ்கிற இக்கட்டிலிருந்து விடுவித்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகர் இந்த உலகத்தில் வியாதி என்னும் மிகப்பெரிய சிக்கலில் இருந்து விடுதலை பெற்றதை என்னால் கூற முடியும். அநேகர் பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்றதை என்னால் கூற இயலும். அன்புக்குரியவர்களே, பெரிய கடன் சிக்கலில் இருக்கிறவர்கள் காப்பாற்றப்பட்டதை என்னால் கூறிக்கொண்டே இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்களையும் தப்புவிக்க, விடுதலையாக்க, காப்பாற்ற, தூக்கிவிட வந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னை யார் தூக்கி விடுவார்கள், என்னை யார் காப்பாற்றுவார்கள், என் இக்கட்டு நேரத்தில் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை தேடிதான் நற்செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை காப்பாற்றி தூக்கி அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். எப்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏழை தச்சன் வீட்டில் பிறந்த இயேசு கிறிஸ்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததை நாம் அறிகிறோம். அவர் சிறு வயதோடு இருக்கும்போதே அநேகரை அவர் வேதத்தின் பக்கம் திருப்பின ஆச்சரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து அவர் பக்கமாய் உங்களை அழைக்கிறார். அன்பிற்குரியவர்களை, அவர் வாலிப வயதை அடைந்த போது அநேகரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். அநேகர் இந்த நாட்களிலே பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களில் சிக்கியிருக்கிறார்களே. என்ன செய்வது? குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமாக இல்லையே, என் மகளுக்காக சேர்த்து வைத்ததெல்லாம் அவ்வளவையும் செலவழித்து விட்டேனே. அன்புக்குரியவர்களே, நான் இனி இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது நல்லதல்ல என்று நினைக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று என் ஆண்டவர் மட்டுமே அறிந்திருக்கிறார். உங்களை என் ஆண்டவராகிய கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். குழியில் இருக்கிற மனிதனை தூக்கி விடுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 38 வருடமாய் வியாதியாய் இருந்தவனை தூக்கி எழும்பி நடக்கச் செய்தவர், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் அதே இயேசுவைத்தான் இன்றைக்கும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். அந்த இயேசு உங்களை அவர் தூக்கிவிட நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஐயோ, 5 பிள்ளைகள் எனக்கு, 5 பிள்ளைகளில் ஒருவன் பள்ளிக்கு செல்லவில்லை, பிள்ளைக்கு தேவையான எந்த விதமான ஆசீர்வாதமும் என்னிடத்தில் இல்லை, நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், மனைவியினாலும் எனக்கு சமாதானம் இல்லை, என் குடும்பமே ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை பல நாட்களாக சாப்பிடாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஐயா, நான் சாப்பிட்டு 10 நாளாகிவிட்டது என்று சொல்லுகிற ஒரு நிலையில் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதி படுக்கையை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏனோ தெரியவில்லை, இந்த உலகத்தில் நான் மரித்து விடுவேன் போல என் இருதயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, மரிப்பதற்காக இந்த பூமியில் ஆண்டவர் இறைவன் உங்களை அனுப்பவில்லை, வாழ்வதற்காகத்தான். இயேசு உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். இன்றைக்கும் இயேசு யாரையெல்லாம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கிறார் என்பதை சில வேத வசனங்களை வைத்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவரே, ஒரு மனிதனுக்கு பல இக்கட்டுகள் வரலாம். ஆனால் ஒவ்வொன்றிலும் இறைவன் அவனை காப்பாற்ற இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, 6 இக்கட்டுகளுக்கும் விலக்கி காப்பேன், 7ஆவதிலும் உன்னை காப்பேன். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் மரித்திருந்தால் இன்றைக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கும், அப்பேற்பட்ட பிரச்சனையில் நான் சிக்கியிருந்தேன், இறைவன் என்னை காப்பாற்றி உயிரோடு வைத்திருக்கிறார். ஆம் சகோதரனே, நீங்கள் உயிரோடு இருப்பதே இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்த அன்புதான். ஆனால் இப்பொழுது நான் ஒரு இக்கட்டில் சிக்கியிருக்கிறேனே, இதில் எப்படி தப்புவேன் என்று கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இதுவரை உன்னை காப்பாற்றின அதே கர்த்தராகிய நான் இந்த பிரச்சனையிலும் உன்னை காப்பாற்றப் போகிறேன். அது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம்,
அல்லது ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது அவமானம், நிந்தை, துரோகம் உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். அன்பிற்குரியவர்களை, ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை காப்பாற்றினவர் நான் உன்னை இனிமேலும் காப்பாற்றுவேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, என் அன்பான தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், வழக்காடி சூதான அநியாயம் செய்கிற மக்களுக்கு உங்களை ஆண்டவர் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 43:1 நியாயத்தை விசாரித்து விடுதலை தருகிற தேவனாகிய நான் உனக்காக வழக்காடி சூதும் அநியாயமும் செய்யும் மனிதர்களுக்கு உன்னை நான் தப்புவிப்பேன். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் நினைப்பது போல் அல்ல என்று யோசித்து கலங்கி இருக்கிறீர்களோ? ஐயோ, நான் இப்படியல்லவா நம்பினேன், என்னை பற்றி இப்படி அவதூறாக சொல்லுகிறார்களே, எனக்கு இப்படி ஒரு வழக்கு, இந்த வழக்கிலிருந்து என்னை யார் விடுவிப்பார் என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தப்புவிப்பேன். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதம் 59:2 சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை யாருக்கு தப்புவிக்க விரும்புகிறார் தெரியுமா? உங்களை யார் கையிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார் தெரியுமா? அக்கிரமக்காரருக்கும் இரத்த பிரியருக்கும் உங்களை தப்புவிக்கிறார். இரத்த பிரியர்கள் இந்த உலகத்திலே கொலை வெறி தாக்குதலோடு எனக்கு விரோதமாக இப்படி சிலர் எழும்பி இருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? எங்கே போய் ஒளித்துக் கொள்வேன்? எப்படி நான் தப்புவிக்கப்படுவேன்? நான் ஒரு நாள் மரித்து போவேனோ? என் சூழ்நிலைகள் இரத்தமாய் முடிந்து விடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க நல்ல தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 71:4 சொல்கிறது, துன்மார்க்கனுக்கும் நியாய கேடுள்ள கொடுமையான மனிதர்களுக்கும் உங்களை அவர் தப்புவிக்கிறார். இயேசு யாருக்கெல்லாம் உதவி செய்ய விரும்புகிறார்? உங்களுக்குத்தான் சகோதரனே. நீங்கள் கொடுமையில் சிக்கியிருக்கிறீர்கள், கொடுமைக்காரர்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஐயோ, கொடுமை நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே. ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் நிச்சயமாக உங்கள் கொடுமையான மனிதர்களின் நிலைமையை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற கொடுமையை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற துன்மார்க்கமான நியாயமற்ற மனிதர்கள் சூழ்ந்து உங்களை கொடுமைப்படுத்துவதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க அவர் மனிதன் அல்ல. அன்புக்குரியவர்களே, சில வீடுகளிலே உங்களுக்கு மேலான பெண்கள் நிமித்தம் நீங்கள் கொடுமையை சகித்துக் கொண்டிருக்கலாம். சிலர் நீங்கள் மனிதர்களினுடைய கொடுமையில் சிக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தப்புவிக்க போகிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அவர் தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் அவர் வருவார், நிச்சயம் வருவார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நம்பினவர்கள், அவரிடம் அழுது கண்ணீரோடு வேண்டுதல் பிரார்த்தனை செய்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. 119 சங்கீதம் அதனுடைய 134 பாருங்கள். மனுஷர் செய்யும் இடுக்கத்திற்கும் பொல்லாத மனுஷனுக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி தாவீது வேண்டுகிறதை பார்க்கிறோம். பொல்லாத மனிதர்களுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தற்காலிக பகல் நேர அடிமைகளாக இருக்கிறார்கள். இரவு கொஞ்சம் சுதந்திரம், பகலெல்லாம் வேதனை. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாத மனுஷனுக்கு உன்னை நான் தப்புவிப்பேன். சங்கீதம் 143:9 சொல்கிறது, சத்துருக்களுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, எனக்கு நிறைய சத்துருக்கள், நில மோசடிகள், என்னுடைய இடம் எல்லாம் யாருடைய கை வசமாகவோ இருக்கிறது, ஒருவரை கொலை செய்து விட்டார்கள், என்ன செய்வது? நான் தான் மீதியா இருக்கிறேன், இந்த வழக்குகளில் இருந்து நான் தப்ப வேண்டும், என் சத்துருக்கள் கையிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என் இடம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சிலர் பலவிதமான நிலப்பிரச்சனை நிமித்தம் சத்துருக்களால் சூழ்ந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, உங்களை சூழ்ந்திருக்கிற பயம் மரண பயமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட சத்துருக்களின் கையிலிருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்க ஒருவர் உண்டா?
இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், இயேசுவாகிய நான் உன்னை விடுதலையாக்குவேன், நிச்சயம் விடுதலையாவீர்கள் என்று நம்பிக்கையுள்ள வார்த்தையோடு கூட என் ஆண்டவர் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களா? அநேக பொய்யான வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையில் கள்ளத்தனமான மனிதர்களுடைய வார்த்தைகளினால் எப்படி தப்புவதென்றே தெரியாமல் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வலது கையில் கள்ளத்தனம் இருக்கிறது, அவருடைய வாயில் மாயையான வார்த்தைகள் இருக்கிறது. உடைந்து போயிருக்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அதிலிருந்து நான் உன்னை நீங்களாக்கி விடுவேன். 144 சங்கீதம் 11 வசனம் இப்படி சொல்கிறது. சிலர் அந்தரங்க பாவங்களில் சிக்கியிருக்கலாம். வெளியில் நல்லவன், யாருக்கும் தெரியாது, நானும் குடிப்பேன் என்று யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் உங்கள் அந்தரங்க பாவங்களை குறித்து யாருக்கும் தெரியாத இந்த கட்டில் இருந்து நான் எப்படி விடுதலையாவேன்? யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? அந்தரங்கமான சில பாவங்களில் சிக்கி தவிக்கிறவர்கள் அவர்களே அவர்களை நினைத்து வேதனைப்படுவதுண்டு. நான் இப்படி அல்லவா இருக்கிறேன், என் பிள்ளைகள் நம்பி இருக்கிறாங்களே, பெரியவங்க நம்பி இருக்கிறாங்களே, முதலாளி நம்பி இருக்கிறாங்களே, ஆனால் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவம் இருக்கிறது, பெரிய தவறு இருக்கிறது. என்னை யார் இதிலிருந்து வெளியே அழைத்து செல்வார்கள்? என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ரகசியம் யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் படைத்தவர் நம்மை ஆழங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆழங்களை அறிந்த தேவனாக இருக்கிறார். சரி, பல காரியங்களிலிருந்து தப்புவிப்பேன் என்று சொல்கிறார் என் ஆண்டவர். எப்படி தப்புவிப்பார்? எல்லா மனிதர்களுக்கும் நேரிடுகிறது போலதான் உங்களுக்கும் நேரிட்டு இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்வீர்கள், இல்லை இல்லை, எந்த மனுஷனுக்கு இப்படி நேரிடாது, எனக்கு மட்டும்தான் நேரிட்டு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் மிக மோசமான சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவை தண்டனை எப்படி? அவருடைய சரீரத்திலே எல்லா இடத்திலுமே காயங்கள், காயமில்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அவருடைய சரீரத்தில் காயங்கள், அவருடைய சரீரத்தின் தோலின் ஆழத்தை தாண்டி சதையை பீத்து கொண்ட எலும்பு துண்டுகள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் துன்பம் அனுபவிப்பானோ அந்த கொடூரங்களை எல்லாம் இயேசு அனுபவித்தார். ஒரு மனுஷனாக அவர் 100க்கு 100 தெய்வமாக இருந்தாலும் 100க்கு 100 மனிதனாக அவர் இந்த உலகத்தில் அவருடைய கண் இமைகளில் சொல்லொன்னா காயங்களை அனுபவித்தார். அவருடைய விரல்களில் காயங்கள், வலிகள், வேதனைகள், சரீரம் முழுவதும் காயங்களை ஏற்றுக்கொண்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய தலையில் முள்முடி அவரை அமிழ்த்துகிறதை, அந்த முள் வேதனையை யோசித்து பார்க்கிறேன். கொடுமையான வலி, வேதனை. அவருடைய சரீரத்திலிருந்து வடிந்த இரத்தம் அவருடைய கால்களில் முட்டி நடக்க முடியாமல் அவர் சிரமப்படுவதை எல்லோரும் பார்க்கிறார்கள். போகிற ஒருவனை அழைத்து, சீமோன் என்கிற ஒரு மனிதனை அழைத்து பலவந்தப்படுத்தி அவருடைய சிலுவையை சுமக்க சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் பாட அணிவித்தவர்கள் இருக்க முடியாது. அவருடைய உள்ளான மனதில் காயங்கள், அநேக துரோகங்கள், அவமானங்கள், காரி துப்பப்பட்ட நிலை, கோலினால் அடிக்கப்பட்ட நிலை, சித்திரவதை, கொடுமைகள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக ஒரு மனிதனாக அத்தனை சோதனைகளையும் அவர் தாண்டி வந்தபடியினால் அவர் சொல்கிறார், மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு நேரிட்ட சோதனை அல்லாமல் வேறே சோதனை நேரிடவில்லை. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், என் இயேசு உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அளவுக்கு மிஞ்சி அவர் கொடுக்கவில்லை, உங்கள் அளவுக்கு மிஞ்சி அவர் கொடுக்கவில்லை. உங்கள் சோதனை தாங்கத்தக்கதா இருக்கிறபடினால் நீங்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாதையிலே, இந்த உயிரோடு இருக்கும் பாதையிலே நீங்கள்
தப்புவிக்கப்பட போகிறீர்கள். இந்த சோதனையின் பாதையில் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். எனக்காக பாடுபட்டு வேதனை, துன்பம், துயரங்களை அனுபவித்த ஒரே ஒரு தெய்வம், மனிதனின் பாவத்திற்காக இரத்தம் சிந்தின ஆண்டவர், மனிதனை மீட்கும்படி வானுலகிலிருந்து பூ உலகிற்கு வந்த ஒரே இரட்சகர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவர். அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் கடன் தொல்லையிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்றே ஒன்றை செய்யுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, என்னை மன்னி, என் பாவத்தை மன்னி, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. இந்த செய்தி என்னை நோக்கி கூப்பிடுகிறது, என்னை அழைக்கிறது. உங்களைத்தான், உங்கள் இருதயத்தை தட்டுகிறது அல்லவா? அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவை உங்கள் சொந்த தகப்பனாக, நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன செய்வார்? 2 கொரிந்தியர் 1:10 சொல்கிறது, இதுவரை நீங்கள் அறியாதிருந்தும் கூட இயேசு உங்களை காப்பாற்றி வந்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவரால் படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த மனு உலகத்தின் மக்கள். அவர்கள் பல ஜாதிகளாக, பல குழுக்களாக, பல மதங்களை வழிபடுகிறவர்களாக, பல மதங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு எல்லாருக்குமான தெய்வன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் அவர் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இயேசு என்னுடைய தெய்வம் அல்ல, அவர் அந்நிய நாட்டு கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நோ, இறைவனாகிய இயேசு கிறிஸ்து ஆசியாவின் நடு மையத்தில் பிறந்தவர். அவர் நம்முடைய ஆசியா கண்டத்துக்கு சொந்தக்காரர். இயேசு உலகத்தின் நடுமையத்தில் பிறந்த ஒரே பொதுவான தேவன். அவர் உங்களை அழைக்கிறார், இதுவரை தப்புவித்தார். ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுதும் நான் உன்னை தப்புவிப்பேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று அவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இனிமேலும் தப்புவிக்கிறார், தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். என் ஆண்டவர் தான் ஒரு மனிதனை காப்பாற்றவும் முடியும், தப்புவிக்க வைக்கவும் முடியும். அன்புக்குரியவர்களே, எல்லா தீமை நின்றும் உங்களை ரட்சித்து தம்முடைய பரலோகத்தில் இருந்து உங்களை அவர் காப்பாற்றுவார். நீங்கள் சதா காலங்களும் அவருக்காக வாழ்வீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களை அவர் சோதனை நின்று தப்புவித்து காப்பாற்ற வாஞ்சையோடு ஏக்கத்தோடு வந்து நிற்கிறார். ஏற்றுக்கொள்வீர்களா? மனதார இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களா? இந்த இயேசு உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வயதான பாட்டி அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொன்னேன். ஒரே இரவிலே அவர்கள் வாழ்வில் இருந்ததான பெரிய கஷ்டங்கள் மாறியது. தெருவில் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்பு தாயாரை சந்தித்து இயேசுவை பற்றி சொன்னேன். அவ்வளவுதான், அவருடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டது. இரவு தூங்காத பலவிதமான கட்டுகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் இருந்த அந்த தாயார் விடுதலை பெற்றார்கள். உங்கள் குடும்பத்தை இயேசு விடுவிக்க விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை இயேசு விடுவிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களையும் உங்கள் பண தேவைகளையும் சந்திக்க விரும்புகிறார். உங்களை பாவத்திலிருந்து, கொடுமையான சாபத்திலிருந்து, ஐயோ என் வாழ்க்கை இப்படித்தானா, இப்படியே கர்மமாய் முடிந்து விடுமா என்று கவலைப்படாதீர்கள். பைத்தியங்களைப் போல அலைந்து கொண்டிருக்கிறவர்களை இயேசு மாற்றியிருக்கிற சாட்சிகள் ஏராளம். வீட்டை விட்டு வெளியேறி எங்கே இருக்கிறோம் என்றே தெரியாமல் செத்துப்போன நிலையில் மனிதன் ஒரு நடைப்பணமாய் அலைந்தவர்கள் எத்தனையோ பேர்கள். அத்தனை பேரையும் ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என் ஆண்டவராய் இயேசு காப்பாற்ற விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்கள், மனதார இயேசுவை கூப்பிடுங்கள். உங்கள் வீட்டிற்கு, உங்கள் இருதயத்திற்கு கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்ன நிலையில் சிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. என்ன பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், என்ன போராட்டத்தில் சிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. என் ஆண்டவர் பேச சொன்னதை பேசியிருக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நிச்சயமாய் ஜெபத்தில் கண்டிப்பாக அமர்ந்திருங்கள். இப்பொழுது நீங்கள் விடுதலை பெறுகிற நேரம். என் அன்பின் ஆண்டவரே, அருமை இரட்சகரே, இந்த நாளிலும் நான் தப்புவிக்கிறவர், நான் காப்பாற்றுகிறவர், நான் தப்புவித்தேன், தப்புவிக்கிறேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறவர். இப்பொழுதும் அன்பு
அன்பு சகோதர சகோதரிகள், என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாராயிருந்தாலும், சிறு குழந்தையாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும், விடுவிக்கிற இயேசு நீர் வரும்படி உம்மை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரே. என் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக மனமிறங்கி வாரும் அப்பா. உடைந்து போயிருக்கிறார்கள், எங்கே இருக்கிறோம் என்றே தெரியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, எங்கே போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள், என்ன செய்வதென்று திகைக்கிறார்கள். உடைந்த உள்ளத்தோடு சில நேரங்களில் எனக்கும் இவர்களைப் போல நல்வாழ்க்கை வராதா என்று மற்றவர்களை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அறியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அறியாமல் மரணம் போதும் என்று திருப்தியாக மரணத்தை ருசி பார்க்க விரும்புகிறார்கள். இல்லை ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தி ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ராஜா உம்முடைய சிங்காசனத்தில் இருந்து இறங்கி கண்ணோக்கி பார்ப்பீராக. அன்றைக்கு வானத்தில் இருந்து இறங்கி வந்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் அவதரித்தவராய் அநேகருக்கு அற்புதங்களை செய்தவர், இந்த வார்த்தையின் வழியாய் கடந்து சென்று ஜனங்களை சந்தித்து விடுதலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் பாரும் அப்பா, வாழ்க்கையை மாற்றிப்படும், கடன்களை மாற்றிப்படும், வியாதிகளை மாற்றிப்படும். எப்படியாவது என் ஜனங்களை பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் போதை வழக்கத்தில் இருந்தும் பொல்லாத மனுஷருடைய அந்தகார தொடர்புகளிலிருந்தும் அந்தரங்க பாவங்களிலிருந்தும் பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பீராக. அகந்தை உள்ளவர்களின் கைக்கு தப்புவிப்பீராக. கொடுமையானவர்களின் கைக்கு தப்புவிப்பீராக. இயேசுவே, இரத்த பிரியர்களுக்கு தப்புவிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். இயேசு என்னும் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வீடுகளுக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தூதர்களுக்கு கட்டளையிடுகிறோம். இயேசுவே, உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தை சொல்கிறது, குமாரனாகி இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை. விடுதலையை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் கூறுகிறோம். அப்பா, வீடுகளில் அப்பா தனித்து ஆண்டவரே தகப்பனே, தொலைபேசி வழியாக எங்கே இருந்து அவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யப்பா. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, கோடான கொடி நன்றி. பிசாசின் கட்டுகளை கர்த்தர் ஆண்டவரே அவிழ்த்ததற்காய் நன்றி. சோதனையிலிருந்து விடுதலை தந்ததற்காய் நன்றி. மரண கட்டுகளிலிருந்து விடுதலை தந்ததற்காய் கோடான கொடி நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் அதை செய்து விட்டீரப்பா, இறங்கி வந்து விட்டீரப்பா. யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களுக்காக நீர் வந்து விட்டீரப்பா, செயல்பட்டு விட்டீர். நன்றி, கோடான கொடி நன்றிகளை இருக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். விடுதலையாக்கினதற்காய், தப்புவித்ததற்காய், காப்பாற்றினதற்காய் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு, நன்றியோடு, ஸ்தோத்திரத்தோடு, மகிழ்ச்சியோடு அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க நன்றி கூறுகிறோம் அப்பா. உமக்கே நன்றி கூறுகிறோம். இது எல்லாவற்றையும் நீரே செய்து முடித்தீர் என்று விசுவாசத்தோடு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நீங்கள் விடுதலை பெற்றதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மேலும் சில உதவிகளை உங்களுக்கு செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தருக்கே மகிமை. Thank you.